ஆன்மீகம் என்ன சொல்லுது? தன்னை ஆராய்ந்து. ஆன்மீகம் என்னாவே தன்னை ஆராய்தல். வழிபாட்டு முறைகள், ஸ்லோகம், வேதம், நூல்கள், பாராயணம், பாடல்கள் இதெல்லாம் போகட்டது. ஆனால் இந்த வேதங்கள் சொல்கிறபடி படித்தா கடவுளை அறிய முடியுமா? ஒன்றும் அறிய முடியாது. ஏன்னா அதில் கடவுள் இல்லைன்னு சொல்லிக்கிறல்ல, அறியவே முடியாது. ஆனால் அறிய முடியாததை ஏன் படிக்கிறான் அப்படின்ற ஒரு கேள்வி வரும் இல்லையா? எனக்கு மன அமைதி இல்லை, பல சிக்கல் இருக்குது. ஆனால் நான் போய் அதை படிக்கும்போது எனக்கு ஒரு மணி நேரம் அமைதி கிடைக்குது. அதுக்காக நான் படிக்கிறேன், கடவுளுக்காக நான் படிக்கல. இதுதான் நடந்துருக்குது உலகத்தில். இந்த கடவுள் தொடர்பான மதங்களும் சரி, மதவாதிகளும் சரி, கடவுளோட பேசுறதுக்கு ஒவ்வொரு மொழிகளை வச்சுக்கிறாங்க. இவன் சமஸ்கிருதத்தை வச்சுக்குவாங்க, அவங்க வேற மொழி, அவங்க மொழி. அப்போ என்ன இது? இல்ல, கடவுள் எந்த மொழி? அவர் எந்த ஸ்கூல்ல படிச்சாரு? இது மனிதனா பார்த்து இவனா ஒரு உருவாக்கி. கடவுளோட இவன் பேசுறது எந்த மொழியில பேசணும்? எந்த மொழியில நீ பேசவே முடியாது. கடவுளை நீ பார்க்கும்போது பேச்சே கிடையாது, மொழியே இது உனக்கு. பேச்சே கிடையாது கடவுளை பார்த்தேன். மௌனமே மொழி. மௌனம் தான் கடவுள், மௌனத்தில் தான் கடவுளுங்கிறார். பேச்சு எங்க இருக்குது, ஆரவாரம் எங்க இருக்குது. பேசுறான்னா இவன் புழுவுறான்னு அர்த்தம் எடுத்து புரிஞ்சுக்கணும் நீங்க. அப்ப கடவுளுக்கு உனக்கு இடையில இருந்துகிட்டு ஒரு இடையிலும் பாலமே கிடையாதுங்க. பாலத்தை நீ உண்டாக்கணும். இதைதான் சிவாய்க்கு ரொம்ப அழகா சொன்னான். ஏய், என்ன மதன்னு வச்சுக்கணும், ஊரா சாமி கும்பிட்றன்னு சொல்லிக்கணும் தெரிஞ்சுக்கினுக்கிறிய. எவ்வளவு பேர் செத்துக்கிறீங்கடா, இதை பத்தி ஏன்டா யோசிக்கவே மாட்டேன், புத்தியே இல்லையாடா உங்களுக்குன்றான். சரிப்பா, இது எப்படிதான்பா நான் தெரிஞ்சுக்கிறது? உனக்குள்ள தேடுறான்றான். நீ எந்த ஒளியை தேடி தெரிஞ்சியோ அந்த ஒளி உனக்குள்ளக்குதுடா. அதனால சொல்லினா, ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி நாடி நாட்களும் போய் வாடி 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 போன மாந்தர்கள் கோடி கோடி என்ன. அடப்பாவி, உலகம் உள்ள கடவுளை தாண்டாண்டா, செத்தவன் தாண்டா மிச்சம், எவனும் கடவுளை பார்க்கலடான். நட்ட கல்லும் பேசுமோ, அது அவர். அப்புறம் இத்தனை சித்தர்களும் நீங்க சொன்னதை தான் சொன்னாங்க. இல்லைங்க, அவங்க மனம் கோயில் சொன்னாங்க, சத்தியத்தை சொன்னாங்க. மனம் கோயில், ஒரே இறைவன் எல்லாம். ஆனா இந்த சித்தர்கள் சொன்னதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு 99% ஏத்துக்கவே மாட்டேங்க முடியாது. ஏன்னா ஏத்துக்கு நான் கோமணம் கட்டின்னு போனவன் அதான் விரும்புவானா? பூசாரிகள் சொல்றதான் அப்படியே போட்டு இப்படி ஆடினுக்கிறான். அப்புறம் எங்க அந்த அதெல்லாம் எடுக்கிறது? அதெல்லாம் முடியாது. அவன் சொல்றான், சரிப்பா நான் தேடி செத்து போட்டான், சரி ஓஞ்சி போட்டோம், நான் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு முறை. எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது? ஒரு தரித்த நாடியில் ஒடுங்குகின்ற வாய்வினை கருத்தினால் இருத்திய கபாலம் ஏற்ற வல்லாரேல் விருத்தரும் பலராவார் மேனியும் சிவந்தடும் அருள் தரித்த பாதம் அம்மை பாதம் சத்திய டானம். கடவுளை உனக்குள்ள தேடுறானா? போய் கோயிலில் கல்லை சுற்றி சுற்றி வர எது எப்பான்னு பேசிட்டாடா உங்கள்கிட்ட. அதனால சொல்கிறான், நட்டக்கல்லை சுற்றியே 4 புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ நாதன் உள்ள. அவனும் சொல்கிறான், உள்ளே இருக்குதுடா கடவுள், அதுக்கிட்ட போய் பேசுங்க எடுக்கிறீங்களா? குழந்தை காட்ட வேண்டியதுடா அது. அதனால தான் நான் பல வீடியோக்களில் சொல்லியிருப்பேன். 1ஆம் கிளாஸில் எடுத்து போய் சேர்த்துட்டேன், சரியாக படிக்கல, 10 வருஷம் படிக்கிட்டேன்னு விட்டு வை. நல்லா படிக்குமே. ஒரு வருஷம் போயிடலான்னு ஒரு 1.5 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி வேறு ஸ்கூல் மாத்திரியா? பக்தி மட்டும் ஏன்டா அப்படி பண்ணி வச்சுக்கிறீங்க? ஆரம்பத்தில் தேவை, அதையே வாழ்நாள் ஃபுல்லாக வயசு ஃபுல்லாக பிடிச்சின்னு தெரியுறீங்களே. மாறுடா. இந்து மதம் மாதிரி ஒரு புனிதமான வழியே இந்த மதமும் காட்டல. அங்கதான் ஒரே வழிபாடு தான் உலகத்தில் இருக்கிற மதமெல்லாம். இந்து மதம் தான் 4 விதமான வழிபாடு கட்டிக்கிறான். சரியை, கிரியை, யோகம், ஞானம். போனேன், முன்ன போகிறான் சாமி பார்த்து, நான் ஒரு கல்லை தடிச்சுன்னு பின்னாடி வர, ஓ இந்த கல்லை தடிக்கணும் போல இருக்குது, நீ ஒரு கல்லை தூக்கின்னு போய் அடிக்கிற. இது அறியாத பக்தி. அடுத்தது அதுக்கு ஒரு பேர் இருக்குதுப்பா. கல்லாச்சம் அது கேட்கவும் இல்லை, அழுவும் இல்லை, ஒரு பேர் இருக்குது. பாடணும் போல இருக்குதுப்பா, புகழ்ந்தான் பாடி. அருணகிரி மாதிரி பாடியும் பேசலை, கல்லாலட்சியம் பேசலை. இருந்தாலும் இதுக்கு வேறு என்ன வழி ஏதோ பெரியவங்க வச்சுருக்கணும். யோகம் தான். யோகம்ன்றது என்னடா அப்படின்னா, திருவள்ளூரில் இருக்கிறோம், நீங்கள் மெட்ராஸ்லேருந்து வந்துக்கிறீங்க, பீச்செல்லாம் பார்த்துருப்பீங்க. நீங்கள் சொல்கிறீங்க என்கிட்ட ஃபஸ்ட் கிளாஸ் ஆகுதுங்க பீச். அது மாதிரி வேறு எந்த ஏரி குளம் பார்க்க முடியாது, நான் பார்த்ததில்லை. அந்த பீச்சை பார்க்க பயணம் பண்ணுறது யோகம். பீச்சை பார்த்து அந்த தண்ணியை தெளிச்சுன்னா ஞானம். இதுதாங்க ஞானம். இந்த வழிபாடு எந்த மதத்துலையும் உலகத்தில் கிடையாது, இந்து மதத்தில் மட்டும்தான். இந்து மதத்தை கெடுத்துக்கினுக்கிறானுங்க பிழப்புக்காக.
ஆன்மீகம் எல்லாரும் ஆன்மீக பாதைக்கு திரும்பணும், ஆன்மீகவாதிகளாக மாறணும், ஞானம் பெறணுன்றதெல்லாம் உங்களோட நல்ல நோக்கம். அது பாராட்டத்தகுந்த விஷயம். அதை தேடுவதில் மக்களுடைய கவனம் திசை திரும்பி விட்டால் வயல் உழுவுறதுக்கும் மீன் பிடிக்கிறதுக்கும் வேலை செய்கிறதுக்கும் உழைக்கிறதுக்கும் உள்ள ஆளுகை எல்லாம் போயிடுவாங்க. இவங்களை என்ன செய்கிறோம்? என்னுடைய பார்வை என்னன்னா, ஆன்மீகம் பெரிதா உழைப்பு பெரிதா? ரெண்டும் பெரியது. எப்படி? இல்லை உழைப்பு இல்லைனாலும் ஆன்மீகம் இல்லை. சொல்லுங்க, கொஞ்சம் விரிவாக சொல்லுன்னா. ஆன்மீகம் இருந்தால்தான் உன் உழைப்புல உத்தமதான் இருப்பேன். ஆன்மீகம் இல்லாத உன் உழைப்பு இருந்ததுன்னா கள்ளத்தனம் தான் பண்ணி நிற்பேன். அப்போ ஆன்மீகம்ன்றதுனா ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்குறது ஆன்மீகம். அப்போ உன் உழைப்புல நீ ஒழுக்கமா வாழ்வ, அதனால உன் வாழ்க்கைக்கு பிரச்சனையே வராது. ஆனா நீ ஒரு பிழப்புக்காக போனீன்னா எதை செய்தோ சம்பாதிக்கணும் போது ஒழுக்கம் போயிடுங்க, பணம் கட்சிடும், பாதிப்புகள் வந்துடும். பட்டினத்தாரு அறம் அறம் இல்லாமல் போய்விடும். அறம்ன்றது ஞானத்தை ஆன்மீகத்தில் தான் வரும். உண்மையா இருந்தால், போலியா இருந்தா சொல்ல நான் உன் வாழ்க்கை அற வாழ்க்கையாக. பட்டினத்தாரு காலாஸ்ரீல அவருடைய சீடன் பத்ரகிரியை பற்றி அங்கே சொல்கிறாரு. இப்படியெல்லாம் என்னுடைய சீடன் வாழ்க்கை கெட்டு போச்சு, நீங்கள்லாம் நல்லா ஒழுக்கமாக வாழுங்க, ஒழுக்கம்தான் வாழ்க்கைக்கு முக்கியம் அப்படின்ட்டு. அப்போ அவங்க அங்கே இருக்கிறவங்க கேட்குறாங்க, நாங்கள்லாம் எப்படி சாமி உங்கள் நிலைக்கு வர்றது, ஞானி ஆகிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லாரும் நீங்கள்லாம் ஞான பாதிவனா ஞானியே பிறக்க மாட்டான், ஞானி எப்படி பிறப்பா? அதனால இல்லறத்தில் வாழுங்க, தூய்மையான பக்தி பண்ணுங்க, போலி பக்தி பண்ணாதீங்க. அங்கிருந்து அப்படியே கிராஸ் பண்ணி தான் பொன்னேரி வந்தாரு. அந்த கரும்பனுடைய மொனை தித்திக்குது. அப்ப அவர் நிலையிலிருந்து அவர் மாறுபட்டுறாரு, மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு போயிடுறாரு. அப்ப சொல்றாரு, கண்டம் கரியதாம் கரும்பு கண்மூன்று உடையதாம் அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்னாரு. அது எப்படி இருக்குது அந்த சிவபெருமான்னா, மனித நிலைக்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோன்னு தானே இருக்கும் லிங்கம், அதானே சிவலிங்கம் ஒரு ஒரு கோவில் இருக்குது. தெய்வ நிலைக்கு போயிட்டு அது எப்படி இருக்குதான்னா பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரிசமமாகுதான். பூமி தாண்டா ஆவுடையாரு, ஆகாயம் தாண்டா லிங்கம்ன்றாரு. இது ரெண்டும் சேர்ந்து தாண்டா உலகத்தை உற்பத்தி பண்ணி தள்ளின்னு இருக்குதுன்றாரு. எல்லாத்துக்கும் ஒரு உருவாகிய காலம்னு ஒன்று வரும். ஆமா, முடிவு காலம் என்றும் ஒன்று வரும். ஆமா, புரியுதா? இல்ல முடிவு காலம் இவ்வளவு சீக்கிரம் வராது, இன்னும் பல ஆயிரம் வருஷம் இருக்குது. அப்படியா? தத்துவங்களும் எல்லா ஞானங்களும் கூட அறிவியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் உட்படாத வரை அது ஒரு மூட நம்பிக்கை தான், நம்பிக்கொண்டிருப்பார்கள். அதை அறிவியலும் விஞ்ஞானமும் அதை பரிசீலனை செய்து சொல்லும்போது தான் அது சிலபஸாக மாறும், அது ஒரு பைலாவாக மாறும். இதுதான் 1 1 2ன்னு. சந்திரனை பாம்பு போயிட்டு பிடிச்சதுன்னு இந்த நூற்றாண்டுக்கு வரைக்கும் நம்பினாங்க. இல்லையான்னு சொன்ன பிறகு இப்படி. அதே மாதிரி மனுஷன் குரங்குலேருந்து தான் பிறந்தான்றத 10 லட்சம் வருஷத்துக்கு பிறகு சொல்கிறான். 1883 அந்த பரிணாம வளர்ச்சியை எப்போ கண்டுபிடிக்கிறான்? மனுஷன் இதுலேருந்து தான் வந்துச்சுல்ல. இப்போ ஒரு 150 வருஷத்துக்கு போகுது. நான் முடிச்சிடறேன். இப்போ விஞ்ஞானத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தப்படாத எதுவாக இருந்தாலும் நம்பப்படாது, அது நிராகரிக்கப்படும். அதான் உண்மை. அது உண்மை நிரூபிப்பாங்க. அந்த வகையில் அறிவியலும் விஞ்ஞானமும் போன ஜென்மம் இல்லை, அடுத்த ஜென்மம் இல்லை என்பதை 100% அடித்து கூறுகிறது. அதில் நான் முடிச்சிடுறேன். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒரு ஜென்மந்தான் இருக்கிறது. அது ரசாயன மாற்றங்களினாலும் மூலகங்களினாலும் உருவாக்கப்படுகிறது. அது ஆடாக இருக்கலாம், மாடாக இருக்கலாம், மரமாக இருக்கலாம், எல்லாம். அப்படி ஒரு விஞ்ஞான கலப்பு தான் நடக்குதே, இயற்கை கலப்பு தான் நடக்குதே தவிர மற்றபடி பூர்வ ஜென்ம பலன், இந்த ஜென்ம பலன், இந்த இதுகளுக்கு சம்பந்தமே இல்லை என்பதை அறிவியலும் விஞ்ஞானமும் மிக தெளிவாக சொல்லிவிட்டது இந்த 21ஆம் நூற்றாண்டில் 20ஆம் நூற்றாண்டில். ஆகவே சொன்ன பிறகும் இன்றும் நாங்கள் போன ஜென்ம பலன், அடுத்த ஜென்ம பலன் கூடாது. பலன் எதிர்பார்க்கும்போது அங்கே தவறு நடக்குது. ஆனா போன ஜென்மமும் உண்டு, இந்த ஜென்மமும் உண்டு. இதுக்கு ஒரு விஞ்ஞானம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்ன பார்த்தீங்கன்னா உலகத்துக்கு ஒரு சூரியன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு. ஆனா உலகம் ஏத்துக்குச்சு அதை இல்லையா?
உலகத்துக்கு ஒரு சந்திரன் அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லிச்சு, அதை ஏற்றுக்குச்சு. காரணம் என்னன்னா அவங்க ஒரு அடையாளத்தை காட்டுறாங்க, அதனால உலகம் ஏற்றுக்குது. மெஞ்ஞானத்தில் அடையாளம் காட்ட முடியாது. ஆனால் மெஞ்ஞானத்தில் சொல்கிறான் 1000 சூரியன் இருக்குதுறான்றான். ஆனால் இன்னைக்கு விஞ்ஞானம் என்ன சொல்றதுன்னா ஆமாம் ஒரு சூரிய குடும்பம் இருக்குதுன்றான். அப்போது மெஞ்ஞானம் முன்கூட்டியே விஞ்ஞானம் சொல்லக்கூடியதெல்லாம் சொல்லிட்டான், ப்ரூஃப் கிடையாது, அதனால் ஏற்றுக்க முடியாது. எதையுமே நீங்கள் எவ்வளோதான் சத்தியவானாக இருந்தால் கூட, உண்மையை சொன்னால் கூட, நீங்கள் சொல்கிறதுக்கு ஒரு ஆள் ஆதரவு இருக்கும். நான் பொய் போட்டுட்டு புழுவேன், எனக்கு 50 பேர் ஆதரவு இருக்கும், நான் சொன்னது தான் உண்மையாகும், நீங்கள் சொல்கிறது உண்மையாகாது. விஞ்ஞானம்ன்றது கூட்டு சேர்ந்து சொல்லப்படுறது, மெஞ்ஞானம்ன்றது தனித்து சொல்லப்படுறது, அதுக்கு ஆதரவு கிடைக்காது. ஆனால் உண்மை விஞ்ஞானம்ன்றது மெஞ்ஞான துணியில் கையளவு தான். மெஞ்ஞானம் என்பது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை. சரி, மெஞ்ஞானத்தின் மூலம் உலகத்துக்கு ஒரு சூரியன் சந்திரன், ஆனால் பிரபஞ்சத்திற்கு 1000 இன்டிஃபினிட்டி சந்திரன்கள் 1000 போய்கிட்டே இருக்கும். இல்லையே, இதை மெஞ்ஞானம் சொன்னது. ஆமா, அதே மாதிரி மெஞ்ஞானிகள் தான் இந்த பஞ்சாங்கத்தையும் கண்டுபிடிச்சாங்க. நான் முடிச்சிடறேன். கணக்குகள் இதுகள் எல்லாம் டோட்டல் போட்டு கண்டுபிடிச்சாங்க. அவர்களுடைய அறிவுக்கு முன்னால் எதுவுமே இல்லை. ஆனால் 100 ரூபாய்க்கு சில்லற என்ன தெரியாதவங்கெல்லாம் இன்னைக்கு பஞ்சாங்கத்தை வச்சுக்கிட்டு அவன் சொல்கிறான் கதை. அதுதான் என்ன ஜோசியத்தை பற்றி கேட்டுருந்தாங்க. நான் சொன்னேன் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னே ஜோசியம் சொன்னான். எப்படி ஜோசியம் சொன்னான் அப்படின்னா, நீ எப்போ பிறப்ப, எப்போ சாவ, எப்படி வாழ்வ அப்படின்னு கரெக்டாக சொல்லுவான். காரணம் ஏன்னா அவன் காசுக்காக வந்தவன் இல்லை, அவன் கடவுளுக்காக வந்தவன். அவனுக்கு வேலையே கடவுள் தான். அவன் சொல்கிற வார்த்தை பொய்யாகாது. ஆனால் பிழப்புக்காக நான் வந்துட்டு கணக்கை போட்டு படிச்சுட்டு சொல்லிக்கிட்டு எப்படி மெய்யாகும்? எனக்கு கூட நிறைய ஜோசியருங்க எதிர்ப்பு தெரிவித்து போனுங்கெல்லாம் பண்ணாங்க. நீ எப்படி சொல்லுவேன்? நான் பொறுப்பண்ண, வாப்பா பொறுப்பண்ணு, நான் ஒரு பிச்சைக்காரனை கொடுத்து பணக்காரன் ஆகிட்டு போடு அப்படின்னு. யாரும் வாய் திறக்கல. ஏன் சொல்கிறேன்னா, ஜோசியம் கணக்கு எல்லாம் ஆதியில உண்மை, இன்று எல்லாம் பொழப்பு தொழிலாகி போச்சு. இப்போ கோவிலில் பார்த்தீங்கன்னா, போன வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், பக்தர்கள் போனாங்கன்னா கோவிலில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொண்டு செய்வாங்க. ஒருத்தர் பெருக்கிட்டு போவாங்க, ஒருத்தர் பூ பறித்து கொட்டிட்டு போவாங்க, ஒருத்தர் வரவங்க பூ கட்டி கொடுத்துட்டு போவாங்க, ஒருத்தர் வரவங்க சாமிக்கு மாலை போடுவாங்க. இப்படி தொண்டுகள் செய்த காலங்கள் உண்டு. இன்னைக்கு தொழிலாகி போச்சு. கோவிலில் சாமான் தொலைக்கல 200 ரூபா கொடு, பூ கட்டுறேன் 50 ரூபா கொடு, பூ பறிக்கிறேன் 50 ரூபா. இது எங்கே தெய்வம் அங்கே இருக்கும்? அப்போ நீ போனது கோவிலுக்கு தெய்வத்துக்காக போல, காசுக்காக போனேன். அருமை அருமை. காசுக்காக போகும்போது கடவுள் உன்னை விட்டு விலகி போயிடுவான். உண்மை விலகி போயிடுது. ஏன்னா கடவுள் உங்ககிட்ட எதிர்பார்க்குது அன்பு. அந்த அன்பு இல்லாம நீ வியாபாரம் ஆக்கும்போது உனக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைப்பான்னு கடவுள் விலகி போயிடும். உண்மை இல்லாமல் போகுது, சத்தியம் உண்மை இருக்காங்க. கரெக்ட். அதான் அழகா சொல்லுவாங்க ஐயா, எல்லா தத்துவங்களும், அது முதலீடாக இருக்கட்டும், கம்யூனிச தத்துவமாக இருக்கட்டும், தம்மபதமாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், ஞானிகள் சொன்ன வேதங்களாக இருக்கட்டும், எல்லாம் உண்மையானது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சத்தியம். எல்லாம் அவங்க சொன்னதெல்லாம் சத்தியம், உண்மைதான். ஆனாலும் ஒரு விஷயத்தில் ஒரு பார்வை இருக்குது, 4 Fக்குள்ளே இது அடங்கிடும், இந்த உண்மைகளும் சத்தியங்களும். என்ன 4 Fன்னா, முதலாவது ஃபேக்ட், அது உண்மையாக இருக்கும். ரெண்டாவது அது ஃபிக்ஸடாக மாறிடும், மரபாக. இந்துவாக இருந்தால் காய் வச்சு கட்டிக்கணும், அவங்கள அந்த தாடி வளர்க்கணும், இந்த மாதிரி அந்த அது பிரகாரம். அப்புறம் ஃபேஷன் ஆகிரும். தர்மம் உண்மையெல்லாம் மறந்துட்டு வெறும் ஆடைகள், ஸ்டைல், சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் போலியாக ஒரு ஃபேஷனாக பண்ணிடுவாங்க. அடுத்தது தான் மிச்சம் பயங்கரமானது. ஃபேக்ட், ஃபிக்ஷன், ஃபேன்சி, ஃப்ராட் அங்கே வந்து நின்றோம். டிசைனிங் மாறி போச்சு, மாறிடும். எல்லா தத்துவத்தையும் எடுத்துகிட்டு இன்றைக்கி வர்றவன் பழைய தத்துவத்தை அவன் போலியாகத்தான் இருப்பான். அதனால் நான் என்ன சொல்கிறேன், நான் அதை தான் கேட்டிருப்பேன். பகவத்கீதை இருக்குது, படிக்கிறோம். கடவுள் இருக்குதா? கடவுளை பற்றி இருக்குது, கடவுள் அதில் இல்லை. பைபிள் இருக்குது, போகிற சர்ச்சில் படிக்கிற, கடவுள் இருக்குதாங்க? இல்லை, கடவுளை பற்றி மட்டும்தான் இருக்குது.
எல்லா மத போதனையிலையும் கடவுளை பத்தி இருக்குது, கடவுள் அதுல இல்ல. அப்போ கடவுளை பத்தி தெரிஞ்சுக்கணும். நீ கடவுள் எங்க இருக்கிறான்னு தேடணும். தேடுனா உண்மையை தெரிஞ்சுக்கலாம். நீ தான் தேடுறதே இல்லையா, அதையே தூக்கி தெரியலையே, அப்புறம் நீ எங்க உண்மையை தெரிஞ்சுக்க போற? அந்த வகையறாக்களில் இந்த ஞானிகள், சித்தர்கள், சுவாமிகள், ஆசிரமம் வச்சு நடத்துறவங்க, மடாதிபதி எல்லாம் இந்த வரிசையை எடுத்துக்கிட்டாலே, ஆன்மீக சம்பந்தப்பட்ட தொடர்புடையவங்களை எடுத்துக்கிட்டா பலர் பரிகார விஷயங்கள்ல போறாங்க. ஆமா. சிலர் குறி சொல்வதில் போகிறாங்க. தானே கடவுள்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆமா. அவங்கள பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? குறி சொல்வது, பரிகாரம் பார்த்துட்டு தானே கடவுள்ன்றது. இப்போ நான் குறி சொல்றேன். ஆனால் சொல்லும்போது நான் என்ன சொல்கிறேன், நான் கடவுள் வந்திருக்குது என் மேலேன்னு சொல்கிறேன். எப்பவுமே கடவுள் என் மேலே வரவே வர, பேய் ஒன்றா என் மேலே வந்துடும். கடவுள் மனித மேலே வராது. கடவுள் ஆட்டம் பாட்டத்தில் கிடையாது. கடவுள் அமைதியில் இருக்குது. அந்த அமைதியை தேடுறவனுக்கு மட்டும்தான் கடவுள் தெரியும். ஆரவாரத்திலையும் அமக்களத்தையும் ஆட்டத்திலையும் கடவுள் தாக்கவே முடியாது. ஏமாத்துறான்னு தெரிஞ்சுக்கணும் பார்த்த உடனே. அப்ப குறி சொல்வது, பரிகாரம் செய்வதெல்லாம் ஏமாத்தல் சாமி. பகிரங்கமா சொல்லிக்கிறேன். ஷாபாஷ் ஷாபாஷ் ஷாபாஷ். ஃபுல்லா ஏமாத்தல். உன் சாஸ்திரமே பொய் எண்ணிக்கிறேன். அருமை அருமை. ஏன்னா ஒரு மனிதன், இப்ப நீ உங்களை கூட பிறந்தவங்க எத்தனை பேரு? 5 பேர். 5 பேர். என்னென்ன போஸ்டிங்ல இருக்கிறாங்க? எல்லாம் செத்து போயிட்டாங்க. நீங்க மட்டும் ஏங்க இருக்கிறீங்க? தெரியல. இதாங்க விதி. இதுக்கு பேர் தான் விதின்றது. ம். இறைவன் உங்களை இந்த உலகத்துக்கு இருந்து உங்க செயல்கள் தேவைன்னு வச்சுக்கிறான். என் கூட 8 பேர் பண்றாங்க. யாரும் இல்லை, நான் ஒண்டி தான் இருக்கிறேன். எங்க அண்ணனா இருந்தார், தம்பியும் இருந்தாரு, நான் மட்டுங்கிறேன். ஏன்? எனக்கு சம்சாரம், பொல்ல, பொண்டாட்டி எல்லாம் இருக்குது. அதோட வாழலாம். பென்ஷன் ஒரு 25,000 ரூபாய் வந்து வாழலாம். அது இல்லை வாழ்க்கை. நீ பிறந்ததுக்கு இந்த பூமியில என்ன அடையாளம்? எதையாவது ஒண்ணு செய்துட்டு போகணும். இந்த உலகத்தை உன்னால திருத்திட முடியாது. ஒரு 10 பேரை திருத்த முடியாதா? அது போதும். அது போதுமே. அந்த ஒருத்தன் 10 பேரை திருத்துவானே நாளைக்கு நீ உன்னுடைய மறைவுக்கு அப்புறம். அதை தான் நம்ம செய்யறோம். அதனால இந்த சாஸ்திரமே போய் உன் விதி மட்டும்தான் மெய், உன் மதி மட்டும்தான் மெய். விதியும் மதியும் தான் இந்த உலகத்தினுடைய வாழ்வு. சாஸ்திரமோ சம்பிரதாயமோ சாங்கியமோ கிடையாது. ஷபாஷ் ஷபாஷ். எது உங்களுக்கு விதிக்கப்பட்டது, போன பிறவியில நீங்க என்ன பாராப்பல நன்மை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு உங்களுக்கு. போன பிறவியில தீமை செய்தீங்க, அதுக்கேற்ற வாழ்வு இந்த பிறவியில. சிலர் விதி என்கிறார்கள், சிலர் அந்த விதியை இயற்கை என்கிறார்கள். இயற்கையும் விதியும் ஒண்ணுதான். அதுதான் சொல்ல வர்றேன். ஒருத்தர் இறந்துட்டாரு, இயற்கை ஏத்திட்டாருங்க அப்படின்றான். ஒருத்தன் சொல்றான் ஆன்மா பிரிஞ்சு போச்சுங்க. ஒருத்தன் சொல்றான் உயிர் போயிடுச்சு. எல்லாம் ஒரு விஷயம் தான். ஒருத்தர் காலமானார்னு அவனுக்கு ஏத்த மாதிரி, அவன் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி, அவன் சம்பிரதாயத்துக்கு ஏத்த மாதிரி வார்த்தைகள் வந்துன்னுக்குது. தண்ணின்ற ஒரு பொருளை எத்தனை விதமா சொல்றான். அந்த மாதிரி தான் இது எல்லாமே. ஐயா, உலகம் தோன்றி 450 கோடி வருஷங்க, ஜீவராசிகள் தோன்றி 35 லட்சம் வருஷங்க, மனுஷன் தோன்றி 10 லட்சம் வருஷங்க. இந்த 10 லட்சம் வரலாறுலேயே இன்னும் இந்த கடவுள் தேடல், கடவுள் நம்பிக்கைக்கு பெரிய சந்தேகமும் கேள்விக்குறியோட தான் மனித குலம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா பேய் வருது அப்படிதான் ஓடுவான். அவன் நம்புறான் பேய. ஆனா கடவுள் வர்றாருன்னா இவன் நம்ப மாட்டான். அது கடவுள் தீமை செய்ய மாட்டாருன்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் நம்புறதே இல்லை. பேய் வந்தா நம்மள கொல்லும் தெரியும், அதனால ஓடுறான் பயந்து. பேய நம்புற அளவுக்கு கடவுளை நம்புறது இல்ல. ஏன்னா கடவுள்ன்றது ஒரு இல்லையே, பேய்ன்றது ஊருக்கு 1000ங்குத. கடவுள் அப்படி 1000 இல்ல. அதனால நீ கடவுள் வர்றாருன்னா போய எனக்கு தெரியும் அப்படின்னுவான். பேய் வருது அப்படியே நான் ஓடுறேங்கன்னு ஓடுவான். ஏன்னா அது மேல அவ்வளோ நம்பிக்கையை உண்டாக்கிக்கணும். ஆனா பேயின்னு ஒண்ணு கிடையாது. பேயின்ற ஒரு பேர் ஏதுங்க? நீ வச்சுக்கின்றதுக்கு நீங்க விதின்னு சொன்னீங்க. விதின்றது வேற, பேயின்றது வேற. விதின்றது வாழ்க்கையினுடைய ஆரம்பம், விதின்றது வாழ்க்கையினுடைய முடிவு. விதியும் வாழ்க்கையும் மனித குலத்தில் ஒரு மனிதன், அது விதி மதி ரெண்டு சேர்ந்துதான் வாழுது. ஒரு மனிதன் எத்தனை தடவை மனிதனாக பிறப்பதற்குரிய வாய்ப்பு உண்டு? இல்ல, இப்போ நம்ம மனிதனா பிறந்துட்டோம். சரி, நான் அடுத்த வாட்டி மனிதனா பிறப்பேனா அப்படின்னா நிச்சயம் கிடையாது.
அப்ப 7 முறை மனித பிறவி இருக்கு அது இதெல்லாம் சொல்றாங்க. 7 பிறவி, அடுத்த ஜென்மம்ன்றாங்க, போன எல்லாம் ஜென்மம்ன்றாங்க, எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நிஜம். அத கொஞ்சம் எனக்கு புரிய வைங்க. எல்லாம் நிஜம். இப்போ நம்மளுடைய உடல் அழிஞ்சு போச்சு, ஆன்மா அழியல. இப்போ ஆன்மா தனித்து இயங்கியது முடியாது. அப்போ அந்த ஆன்மாவுக்கு ஒரு உடல் தேவை. ஒரு தாயும் தகப்பனும் அங்கே புணரல் பண்ணுறோம். அந்த இடத்துல இந்த ஆன்மா போய் கிராஸ் ஆகி அதில் உட்காந்துக்குது, இடம் கட்சிது. அது பூமிக்கு வந்து அதனுடைய இயக்கத்தை செய்யுது. ஆனால் இதில் நன்மை தீமைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒரு குழந்தை கூணா பிறக்குது, ஒரு குழந்தை குருளா பிறக்குது, ஒரு குழந்தை நொண்டியா பிறகு. இது கடவுள் படைப்பே கிடையாது, கடவுளுக்கு இதுக்கு தொடர்பே கிடையாது. நான் என்ன நன்மைகள் செய்தனோ அதுக்கேற்ற மாதிரி நான் பெரிய கோடீஸ்வரர் வீட்டில் பிறந்துருவேன். போன பிறப்பில் என்ன நன்மை செய்தனோ அப்போ இந்த பிறப்பில் நான் பெரிய கோடீஸ்வரனுடைய கர்ப்பத்தில் பூந்துருவேன். அப்போது இந்த பிறப்பில் என் வாழ்க்கை சந்தோஷமாகவும் நான் என்னென்ன நினைக்கிறனோ எல்லாம் அனுபவிக்க முடியும். ஆனால் போன பிறப்பில் நீங்கள் என்ன தீமை செய்தீங்கன்னா ஒரு பிச்சைக்காரன் வீட்டில் போய் பிறந்துருவீங்க. சாப்பாட்டு கூட வழி இல்லாத சாகுவீங்க, கால் இருக்காது, இழுத்துக்குன்னு தெரிவிங்க. ஆனால் உணரணும், ஏன் அவன் நல்லாகிறான், நான் ஏன் இப்படி ஆனேன், இங்கே என்ன கடவுள் பண்ணாரு, கடவுளுக்கு நான் பகையா, அவனா கடவுளுக்கு உறவா. இதை சிந்திச்சான்னா மனுஷனுக்கு புரியும். இதை சிந்திக்கிறதே கிடையாது. அவனை நல்லா இல்லாதவனை பார்த்து நான் போன பிரிவில் செய்த நன்மையினுடைய காரணமாக சுபிட்சமாக வாழ்ந்துன்னுக்கிறேன், அவனை போய் நான் கேலி பண்ணுறது, அவனை போய் நான் கிண்டல் பண்ணுறது. இப்படி பண்ணும்போது இன்னைக்கு உனக்கு அது சுகந்தரும், நாளைய வாழ்வு அவனை விட கொடூரமாயிடும் உனக்கு. அதை சிந்திச்சு வாழணும். அவன் ஒரு உயிர், நீ ஒரு உயிர்ன்றதை நினச்சிட்டீன்னா அவன் ஊனம் மறைஞ்சிடுங்க. ஆனால் நீ ஒரு மனிதன், அவன் ஒரு மனிதன், அவன் ஊனமுற்றவே நீ சொகவாசி நினச்சிட்டீன்னா அங்கே குழப்பம் உண்டாகிடும். மனிதனை மட்டும் பார், மனசு நல்ல மனசை மட்டும் பார், இறைவனை நம்பு. உலகத்தில் நீ வாழற வரைக்கும் அதுக்காக தான் நீ பிறந்ததை. ஏன்னா உலகத்தில் 84,000 கோடி ஜீவராசிகள் இருக்குதுன்றான். எதுவுமே இறைவன்ற ஒரு பொருள் தெரியாது, உனக்கு மட்டும் தெரியும், நீ அதை நம்பு. அதான் உன் வாழ்க்கையினுடைய முடிவாக இருக்கட்டும். அப்போ உன் வாழ்க்கை போக போக எந்த பொருள்லேருந்து நீ உதயமாகி வந்தையோ அந்த பொருளில் போய் இணையலாம். அது வரைக்கும் நீ இங்கே பிறந்துக்கின்னு தான் இருக்கணும். மதங்களினால் இந்த சமூகத்துக்கு நன்மைகள் அதிகமா தீமைகள் அதிகமா? தீமைகள் அதிகம் சார். அதை சொல்லுங்க கொஞ்சம் விளக்கமா. தீமைகள் அதிகம் ஒவ்வொரு மதம். அருமை அருமை. சொல்லுங்க. நன்மை அதான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன். ஒரு நல்லவன் சொல்றதை யாரும் எடுத்துக்க. சிவலிங்கம் அந்த இடைகளை பிங்களை ஒன்று சேரும்போது கடவுளாக நீ சிவமா மாறுவன்றதுக்கு தான் அது அடையாளம். ஆனால் அது வழி தெரியாதமெல்லாம் பண்ண முடியாது. சாதாரண மனுஷனுக்கு மூக்கில் 2 மூக்கில் இந்த மூக்கில் 1 ஹவர் போவோம், அந்த மூக்கில் 1 ஹவர் போவோம். அதான் மனுஷன். இந்த பக்கம் போன மூச்சு உடம்பு சூடு ஏற்றும், அந்த சூட்டை மிதப்படுத்தும் இந்த பக்கம் போகிற சந்திரகலை மூச்சு. இவ்வளோதான் சூரியகலை, சந்திரகலை தான் இடைகளை பிங்கலை. சுரமுனைக்கிட்ட எல்லாம் அதெல்லாம் ஞான விஷயம், அதில் தேவையற்ற விஷயம். அதெல்லாம் மீடியாவில் சொல்லின்னு இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போவே இங்கே வந்து ஒரு உபதேசம் 2 உபதேசம் வாங்கிவிட்டு பிரம்மஸ்ரீன்னு பேரை போட்டுக்கின்னு குருமார்கள்லாம் மாறிக்கின்னு இருக்கிறாங்க. இன்னும் நான் இதெல்லாம் மீடியாவில் சொன்னேன்னா இதெல்லாம் அவங்க பாடம் படிச்சுன்னு இருப்பாங்க, அவங்களா சொல்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதெல்லாம் நமக்கு இருக்கு. இப்போ வந்து புராணங்களையும் ஆன்மீகத்திலையும் அசரீரி குரல் வந்து கேட்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவு உண்மை? அது மூளையில் இருக்கிற நரம்பு வீக் ஆச்சுன்னா அசரீரி குரல் கேட்கும். மூளையில் கோடிக்கணக்கான நரம்புகள் ஓடிங்குதுமா. அது வந்து ஒரு கெட்டி பொருளும் கிடையாது, ஒரு தண்ணி பொருளும் கிடையாது இல்லையா, ஒரு மிதமான பொருள் அது. ஆனால் அதில் ஆயிரக்கணக்கான நரம்புகள் ஓடுது. ஏதாவது ஒரு நரம்புகள் பின்னமாக இருந்ததுன்னா அது அசரீரி கேட்கும். அது ஏதாவது பைத்தியம் இல்லையா, தெருவில் பைத்தியம் சுற்றுறான்ல, நல்லா அப்பா அம்மா கிட்ட பிறந்தான், நல்லா தான் வாழ்ந்தான். திடீர்னு பார்த்தா வீடு தெரியல, வாசல் தெரியல, எல்லாம் தெரியல, எத்தையோ நம்ம பேசின்னு போகிறான். அது மூளை பாதிச்சது தான். மூளை பாதிச்சது. இந்த தண்ணி அடிப்பான், கொஞ்சமாக தண்ணி அடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணாது. ஓவராக இவன் குடியே வாழ்க்கை, நான் உனக்கு கை காலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிடும். அவன் குடி இல்லைன்னா பயந்துக்கு உட்காந்துப்பான், யாரோ வெட்டுற மாதிரி குத்துற மாதிரி அவனுக்கு தெரியும், ஆனால் அடுத்தவனுக்கு தெரியாது. இது என்ன காரணம்னா எந்த ஒரு செயலுமே மூளையிலேருந்து இயங்குது. மூளையை இயக்கத்துக்கு ஆன்மா போகணும். என்கிட்ட ஒரு நண்பர் கேட்டார், நம்ம சீடர் தான், ஒரு இந்த மாதிரி விஞ்ஞானம் சொல்லுது
மனிதனுடைய இயக்கத்துக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமே மூளை தான் அப்படின்னு சொல்லி நான் போகிறேன். திடீர்னு அவர் கேட்டார். நான் சொன்னேன், ஆமாப்பா மூளை தான் காரணம்னா செத்து போனவங்க எல்லாம் மூளையாப்பா எடுத்துட்டாங்கன்னு. செத்து போனவங்க எல்லாம் மூளை அப்படி தானே இருக்குது, ஏங்க இல்லையா? மூளையை இயக்கத்துக்கு ஒரு பொருள் ஒன்று, அது பேர் தான் ஆன்மா இல்லையா? இப்போ அங்கே டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுக்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி மூளை. ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் கரண்ட் வரணும், எங்கேருந்து வரணும்? மேட்டூர்லேருந்து வரணும். மேட்டூர் இதுதான் அனல் மின் நிலையம் தான் ஆன்மா மாதிரி. அங்கே வரலன்னா இங்கே எங்கேயும் கரண்ட் வராது இல்லை? அந்த மாதிரி மனித உடலில் இயக்கிறது மூளை, மூளையை இயக்கிறது ஆன்மா. ஆன்மா இயக்கலைன்னா மூளை செயல் இருந்து போயிடும். அதனால செத்து வந்தாலெல்லாம் மூளை இருக்கும், ஆனால் இயங்காது. உணர்ச்சியும் இருக்காது, உணர்வும் இருக்காது, உறவும் இருக்காது. அதனால எல்லாத்துக்கும் பேஸ் அடிப்படை மனிதனுடைய இயக்கம், ஜீவராசிகளுடைய இயக்கத்துக்கு ஆன்மா தான் அடிப்படை. இங்கே கடவுள் என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது. யாரையாவது கடவுள் செத்து போடணும் அந்த காப்பாற்றிக்கிறாரா எங்கன்னா? அப்புறம் கடவுள் என்னத்துக்கங்க சொல்லுமா? நம்ம யோசித்து பார்க்கணும். கடவுள் வந்தார், காப்பாற்றினார், போனார், கதையெல்லாம் சொல்லியிருப்பான். ஒன்று எந்த கடவுளையும் எவனையும் காப்பாற்றுறது கிடையாது. இவனுக்குள்ள இருக்கிற கடவுள் தான் இவனை காப்பாற்றினப்பான். அதனால தான் நான் சொல்றது, உனக்குள்ள கடவுளுக்கு நான் அதை தேடுன்றது. ஆத்மான சாமி சாமி இப்போ நான் 4வது படம் வாங்கியிருக்கேன் சாமி. கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கேன். 4வது படம் கோயம்புத்தூர்ல தான். சரி, உங்கள் பேர்? பேர் ரவிங்க. இப்போ மனம் அடங்கணும் தான் கடவுள் அடங்க முடியும், கடவுள் பார்க்க முடியும்னு சொல்கிறாங்க. ஆமாம். அது மனம் எப்போ சாமி அடங்கணும்? பாடம் பண்ண மேலே அடங்கணுங்களா இல்லை வெளியே உலகத்தில் இருக்கும் பொழுது அடங்கணும்? மனசை வந்து யாருமே அடக்க முடியாது சாமி. மனசை முதல்ல வளர்க்காம பார்த்துக்கணும். ஒரு மாடு வேகமாக ஓடுது, நான் போய் முன்னாடி நின்று அடக்கிறேன்னு நினச்சேன்னா என்ன பண்ணோம்? நம்மளை தூக்கி போட்டுரும். அந்த மாதிரி மனன்றது ஒரு மாடு. ஆனால் அதை அடக்கக்கூடிய விதையை பிடிச்சிக்கணும். நேரடியாக போய் கையை போய் இப்படி கட்டி வச்சுக்கிற மாதிரி மனசை போய், ஏன்னா அது உருவம் இல்லை, உருவம் இல்லை, எந்த விதமான உணர்வும் இல்லாத ஒரு பொருள். அதுக்கு பேர் அந்த கரணம். அந்த கரணம்னு ஒன்று இல்லைன்னு சொன்னால் நாம் இங்கே செயல்படவே முடியாது. நமக்கும் ஆடு மாடுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அது எப்படி சாப்பிட்டா பசிச்சா சாப்பிடும், புணரல் வந்தால் புணரிக்கும், தூக்கம் வந்தால் தூங்குமோ, அதே மாதிரி நம்ம வாழ்க்கையை முடிஞ்சிடும். சரிங்களா? இறைவன் உலகத்தில் எல்லா உயிரையும் படைச்சது அவன் தான். ஆனால் எந்த உயிரும் அவனை பற்றியே பேசுது, எந்த உயிரும் அவனை இல்லைன்னு சொல்லுது, எந்த உயிரை அவனை பற்றியே இருக்கிறான்னு சொல்லுது எதுன்னா இந்த மனுஷன் ஒன்று மட்டும்தான். எல்லாத்தையும் படைச்சது அவன் தான். ஆனால் எந்த உயிரும் இறைவனை பற்றி பேசுறதில்லை, இறைவனை நினைக்கிறதே கிடையாது. இந்த ஒரு ஜீவன் மட்டும்தான் அவனை பற்றியே பேசுது, அவனை பற்றியே தேடுது. காரணம் என்னென்னா அவனுக்குள்ளே மட்டும்தான் இறைவனோட அந்த சொரூபமே இருக்குது. அவன் வேற இல்லை, இவன் வேற இல்லைன்ற ஒரு உணர்வே அங்கே தான் இருக்குது. ஏன்னா அவன் உயிராக இருக்கிறான். சரிங்களா? அப்போது அதை முதல்ல நான் புரிஞ்சுக்கணும். வெளியே இருக்கிறான் இறைவன் போனால் என் மனசை வளர்ந்துக்கினே போகும். இந்த கோயிலுக்கு போவேன், இந்த கோயிலுக்கு போனால் கிடைச்சிருமானா கிடைக்காது. அடுத்து இன்னொருத்தர் நம்ம பக்கத்து வீட்டுக்காரே, ஏப்பா இந்த கோயிலுக்கு பண்ணி நினச்செல்லாம் நடக்குது அப்படின்னு. அப்போது கோயிலாக போவோம் வெளியே இருக்கிற வரைக்கும். இறைவனை வெளியே வச்சு பார்க்காதப்பா. வெளியே இருக்கிறது உண்மைன்னா உனக்குள்ளவும் இறைவன் இருக்கிறான், அவனை நீ உள்ளுக்குள்ளேயே வழிபாடு பண்ணு. அப்போ அந்த வழிபாடு பண்ணுறதுக்கு இந்த மனப்பக்குவம் வேணும். அதுக்கு நாம் பார்த்ததெல்லாம் அடையணும், பார்த்ததெல்லாம் ஓடணும். ஒரு 10 ரூபா இருந்தால் என்னால் வாழ முடியும்னா அந்த 10 ரூபாவோட நிறுத்திக்கினா பரவாயில்ல, இன்னொரு 100 ரூபா வந்தால் போதுமே. இந்த 10 ரூபாவை நாளைக்கு 100 ரூபா வந்தால் நல்லா இருக்குன்னு நான் ஓட ஆரம்பிச்சேன்னா அந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவே இருக்காது. கடவுள் வந்தானா ஒரு ஏழையை கூப்பிட்டாரான், என்னப்பா நீ எப்போ பார்த்தாலும் என்கிட்ட வந்து புலம்பினே இருக்கிற, என்கிட்ட அது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு. சரி, இப்போ வந்து நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன், என்ன ஒன்றுமோ கேளு. இது பார், கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இடத்த காட்டுறேன், உனக்கு எவ்வளோ ஒன்றுமோ எடுத்துக்கோ, நீ எவ்வளோ தூரம் போறியோ அந்த இடம் ஃபுல்லாக உனக்கு தான் அப்படின்றது. ஒன்றுமே இல்லாதவன் அப்போ என்ன பண்ணாவன்? போய் கபாலும் ஒரு கிரவுண்டு மடக்கி உட்காந்தானா பிரச்சனை இல்லை. அவன் என்ன பண்ணான்னா இவரே கொடுத்துட்டாரு. இது கொடுத்துட்டாருன்னா கண்ணு கட்டின தூரம் ஓடுறான். காலையில் ஆரம்பித்தோம் நைட்டு வரைக்கும் ஓடிக்கிறான். போய் அந்த முனைக்கு போகிறதுக்குள்ள மூச்சு வாங்கி செத்தே போயிட்டான். ஆசைக்கு அளவு இல்லை. இறைவன் வந்து கொடுக்குறான், இது போதும்பா, நான் வாழறதுக்கு எதுவுமே இல்லாத நான், எனக்கு இதுவரைக்கும் கிடச்சி போகணும், ஓடியாதுன்னா இறைவன் அது வரைக்கும் கொடுத்துட்ருப்பான். ஆனால் ஆசை அவனை உந்தி தள்ளும்போது எல்லையில்லாத ஓடி மரணத்தில் போய் முடியுது. திரும்பி வந்தால் தானே அவனுக்கு சுதந்திரம் இல்லையே. அந்த மாதிரி வாழ்க்கைன்றது ஒரு முடிவில்லாத தேடிக்கினே போச்சுன்னா, இன்றைக்கி 10 ரூபா இருந்தால் போதும், என் பையனை படிக்க வச்சா போதும், என் பையனை கல்யாணம் பண்ணால் போதும், அடுத்து பையனுக்கு ஒரு குழந்தை பிறந்தா போதும், அடுத்து அந்த குழந்தைக்கு
ஸ்கூலுக்கு கூடும்போது தான் நான் தான் பிள்ளைக்கு என்ன வேலை பண்ணணும் அதே வேலையை பேரங்கிட்ட ஆரம்பிச்சிருவேன். இது ஒரு குழப்பா? அது அர்த்தமே கிடையாது. ஆனால் அந்த வாழ்க்கை தான், அந்த அர்த்தம் இல்லாத வாழ்க்கை தான் இன்னைக்கு உலகம் பண்ணினுக்குது. பிள்ளைக்காக வாழ்ந்து அவனை ஆளாக்கினேன், இப்போ பேரனுக்காக வாழ்ந்தேன்னு அவளை ஆணாக்கினுக்குன்னா அதுக்கு பேர் வாழ்க்கையே கிடையாது. அப்போது முடிவில்லாத இந்த ஓட்டத்தை முதல்ல ஸ்டாப் பண்ணணும். எதுலேயுமே ஒரு நிதானம், இது போதுன்ற அந்த எண்ணம் வேணும். அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் ஓடுற மனசு முதல்ல நிற்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு இது சொன்னால் புரியுமானா சொன்னால் புரியாது. அதுக்கு தான் ஒரு பயிற்சிகள் வேணும். பயிற்சிகள் இருந்தால் மட்டும்தான் இதுலேருந்து ஒரு தெளிவான கிடையாதுனா புலன்கள் கூட உறவாடினது தான் மனசு. இந்த ரெண்டுமே உறவாடினது வரைக்கும் நமக்கு விடுதலையே கிடையாது. அப்போ இந்த ரெண்டும் தனித்தனியாக பிரியணும். புலன் தனியாக பிரிஞ்சு போகணும், மனசு தனியாக பிரியணும். பிரியணுன்னா நான் ஏப்பா நீங்கள் பிரிஞ்சிருங்கப்பா அப்படின்னா பிரியுமா? டைவர்ஸ் பண்ணுற மாதிரிலாம் பிரிய முடியாது. அப்போது ரெண்டுத்துக்கு ரெண்டு வேலை கொடுக்கணும். எது எனக்கு தொல்லை கொடுக்குதோ அதுக்கு ஒரு வேலை, எது என்னை காப்பாற்ற போதோ அதுக்கு ஒரு வேலை. அது என்ன வேலை? எது நானாக இருக்கிறோனோ அதை நோக்கி என் மனசை திருப்பணும். ஏன்னா என் மனசு இது வரைக்கும் என்னை நோக்கி திரும்பந்தே கிடையாது. அது எப்பவுமே எதிர் வீட்டுக்காரனே பார்த்து நோக்கானுது. சொந்தக்காரனே நான் தான். அது என்னை காட்டுச்சுன்னா நான் திருந்துவேன். ஆனால் அது ஒரு நாளும் என்னை காட்டவே காட்டாது. அவனை பாரு அப்படி இருக்கிறான், இவனை பாரு இப்படி இருக்கிறான், நீ ஏன் இப்படி இருக்கிற? அது அர்த்தமில்லாத வாழ்க்கை. அப்போது மனம்னா எப்பவுமே எதிரில் இருக்குது தான் காட்டும். ஆனால் இங்கே என்ன நடக்கணும்னா இந்த உலகன்றதை மறைச்சிட்டு இந்த மனம் என்ன நோக்கி திரும்பணும். அப்போ நான் எதுவாக இருக்கிறேனோ அதுதானே. நீங்கள் எதுவாக சமையிருக்கீங்க? எது இல்லைன்னா நீங்கள் இல்லை. கடவுள் இல்லைன்னா உயிர் இல்லைன்னா நான் இல்லை. கடவுள் இல்லைன்னா மூச்சு இல்லைன்னா அப்போது அந்த மூச்சு தான் நீங்கள், அந்த மூச்சு தான் உயிர், அந்த மூச்சு தான் தெய்வம். அப்போது அதை நோக்கி மனம் திரும்பினால் மட்டும்தான் மனது அடங்கும். மற்ற எதை நோக்கி திரும்பினாலும் மனசு வளர்ந்துக்கினே போகும். இந்த மனசை வளர்த்தா நமக்கு நரகம், இந்த மனசை ஒடுக்குனா நமக்கு சொர்க்கம். ஒருநிலைப்படுத்தும் பொழுது மனம் இல்லாமல் தானே சாமி இருக்கும். வழிமுறை தெரிஞ்சு பண்ணணும் சாமி. வழிமுறை தெரிஞ்சு ஒருநிலைப்படுத்தணும். சரிங்களா? பாடம் வாங்கிட்டீங்களா? பாடம் 4வது படம் வாங்கிட்டேன். நல்லது நல்லது. அந்த வழியிலேயே உங்களுக்கு மனம் சாமி. இப்போ தர்மம் பண்ண சொல்லியிருக்கிறீங்க. இந்த பயிற்சியில் வரும்பொழுது நிறைய தர்மம் பண்ணணும், பாவங்களாம் பார்க்க மனசு கஷ்டமா இருக்குது, நிறைய எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்குது சாமி. அப்படி இருந்து ஏன் சாமி நம்ம தர்மம் பண்ணணும்? ஏன்னா அவங்க தர்மம் வாங்குறாங்கன்னா அவங்க பண்ண பாவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை கடவுள் கொடுத்துருப்பான். சரி, அந்த கர்மாங்கிறதும் கடவுள் தானே சாமி. அது இதை கொடுத்துருக்கோம். நீ இத்தனை வருஷம் நீ துன்பத்தில் இருக்கணும், அதனால நீ துன்பப்பட்டே ஆகணும்னு சொல்லி படிச்சு வச்சிருக்கான் சாமி. அதுக்கு நம்ம போய் கொடுத்து அவங்கள நல்லா வாழ வச்சோம்னா, நானே அவனை கஷ்டத்தில் கொடுத்து துன்பத்தில் வச்சிருக்கிறேன், நீ எதுக்கு போய் அவனுக்கு உதவி பண்றேன்னு சொல்லி நமக்கு அந்த பாவம். இப்படிதான் சாமி ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. ஊர்ல நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ விவசாயிக்கிறாரு, விவசாயி நம்ம அவருதான் நம்மள தான் பசிக்க போகுது, அவரே விதைச்சி அவரே அறுவடை பண்ணி அந்த நெல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போவோம், அவரே வச்சுன்னு அவரே சாப்பிட்டாருன்னா நீ நானும் என்ன ஆகும்? இல்லை நிறைய பேர் இப்படி கொடுத்து சாமி நீ நானும் என்ன ஆகும்? ஒன்றுக்குமே ஆகாது, செத்து போடுவோம். அந்த மாதிரி அப்படி இல்லை சாமி. வாழ்க்கைன்றது எப்போ உனக்குன்னு இறைவன் கொடுத்துருக்குறான். கொடுக்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுன்னா நீ தானம் பண்ணியே ஆகணும். அவன் கர்மான்றதை என்ன, உங்ககிட்ட பிச்சை எடுத்து சாப்பிட்றது தான் அவன் கர்மா. நீ போகணுன்றதில்ல, அவனுக்கு உங்ககிட்ட வாங்கி சாப்பிடணும்னு அவங்க ஒரு விதி இருக்குது. உங்ககிட்ட பணமும் இருக்குது, அந்த பணத்தை கொடுக்காம நீ வச்சிருந்தா அவன் செஞ்ச பாவம் உனக்கு வந்துடும். இப்போ நல்லதே செஞ்சு நல்லதே சொல்லி நல்லதே செய்கிறோமே, திடீர்னு மாட்டிக்கிறாங்க சாமி. திடீர்னு துன்பத்தில் மாட்டிக்கிறாங்களே, அதை மாட்டுவாங்க தான் சாமி. இப்போ வந்துக்கிற பிறவி எதுக்காகனா போன ஜென்மத்தில் செஞ்ச பிறவிகளுக்கு தான் இப்போ பிறவி எடுத்துக்கிறான். இப்போ செய்யறத நான் இன்னொரு பிறவியில் அனுபவிக்க போகிறேன். சரிங்களா? இன்னொரு பிறவியோ இதுக்கு அப்புறமோ அனுபவிக்க போகிறேன். சரிங்களா? அப்போது நல்லது செஞ்சால் நல்ல விஷயங்கள் நம்ம புண்ணியமாக மாறும். நீங்கள் 4 பேர் தான தர்மம் பண்ணுறான், அவன் எப்படின்னா போட்டோம், அவன் அதை அனுபவிக்க தான் வந்துக்கிறான். ஆனால் மூலியமாக அவனுக்கு பசி ஆகணும்னு விதி இருந்ததுன்னா அந்த விதி எழுதணும் தான் இறைவன் தான். அவனுக்கு எழுதுனா இது அதே இறைவன் தான் உனக்கு கொடுக்கணுன்னா எழுதி வச்சுக்கிறான். சரி, அதை மாற்றக்கூடாது நம்ம இதா. அதனால் எல்லாத்தையும் எழுதுன இறைவன் தான். முடிஞ்சால் மற்றவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணலாம். இந்த மாதிரி குறுக்கு வழியை நம்ம யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சாமி. நம்மளால் முடிஞ்சதை தயவு செஞ்சு பண்ணணும் எல்லாருக்கும். சரிங்களா? சரி சார். கடைசியாக ஒரு சரி சாமி, இப்போ பக்தியில் பாதுகாப்பு இருக்குது. பக்திக்கு எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்குது. பாதுகாப்பு இருக்குது, அரசு இருக்குது, சங்கம் இருக்குது, குழு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா சங்கம் ஒன்று சேர்ந்து ஏதோ ஒரு கேட்குது. அது மாதிரி ஆன்மீகத்துக்கு பாதுகாப்பு இருக்கா சாமி? ஆன்மீகத்துக்கு ஆண்டவன் தான் பாதுகாப்பு, குருநாதர் தான் பாதுகாப்பு. தான் கேட்குறாங்க. ஆன்மீகத்துக்கு பக்தியில் போகிறவங்களுக்கு பக்தியில் யாருக்கு சாமி பாதுகாப்பு இருக்குது? யாருக்கு பாதுகாப்பு இருக்குது? இப்போ ஏதாச்சும் ஒன்றுன்னா கோயில் காலமெல்லாம் பிராமணர்கள் அது மக்கள் சாமி. ஏதாவது ஒரு பிரச்சனைனா 10 பேர் வருவான்,
அதனால பாதுகாப்பு அதெல்லாம். இப்போ நமக்கு ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அவங்களால நாட்டுக்கு லாபம்லாம் வருமானம் இல்லைன்னு சில பேர் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறது மாதிரி இருக்குங்களா சாமி. இப்போ எவ்வளவோ செலவு பண்ணியிருந்தோம், அங்கெல்லாம் நம்ம போகிறதில்ல. அதனால் நம்ம இருந்து வேஸ்ட் தானே. அவங்க எதுனா நமக்குன்னு ஒரு பேசுகிறதுக்கு யாராச்சும் ஒரு தலைவர்களோ ஞானிகளோ இது மாதிரி இருக்கிறாங்களான்னு கேட்குறேன். ஐயா மாதிரி இருக்காருல்ல, ஐயா பேசினார். இருக்கிறாங்க. ஐயா பேச்சு கேட்டு தானே வந்தீங்க, வேற யார் பேச்சும் கேட்டு போலையா? இதுதான் சாமி பாதுகாப்பு. பாதுகாப்புன்றது அடுத்தவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பே வராது சாமி. நம்ம கிட்ட பொருளை வேணா அடுத்தவங்க திருடி போவான். பாதுகாப்பு அடுத்தவங்க கிட்ட இருந்து தயவுசெய்து வரைய வராது. தப்பான கணக்கு. நான் தான் என்னை பாதுகாத்துக்கணும். இந்த உலகத்துல ஒழுக்கமா இருக்கிறான், உறுதியா இருக்கிறான் யாருன்னா அடுத்தவங்களால அவங்க ஒழுக்கமா இருக்க முடியாது. அடுத்தவங்களால வைராகியமா வாழ முடியாது. நான் தான் முடிவு பண்ணோம், நான் இப்படி தான் வாழ போறேன். நான் முடிவு பண்ணி வாழ்ந்தால் எனக்கு பாதுகாப்பா இருப்பேன். சரிங்களா? அடுத்தவங்களால பாதுகாப்பு வருது நமக்கு ஒரு மாயை. ஐயோ 4 பேர் நம்ம கூட இருந்ததுன்னா ஒரு பாதுகாப்புன்னு தான். 4 பேர் போனால் நமக்கு தொடலாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஏன்னா தைரியம் நம்மக்கிட்ட இருந்து வந்ததில்ல, 4 பேர் இருக்கிறாங்களேன்ற தைரியத்தில் இருந்தோம். 4 பேர் போன உடனே ஆட்டோமேட்டிக்காக கால்லாம் பேஸ்மெண்ட் வீக்குன்ற கதையாக ஆட ஆரம்பிச்சிடும். அப்போது யாருக்கிட்ட இருந்து எது கிடைச்சாலும் அது நிரந்தரமே இல்லை சாமி. நமக்கு உள்முகமாக நமக்குள்ளேருந்து வந்தால் மட்டும்தான் நாம் போகிற வரைக்கும் நம்ம கூடவே இருந்து நம்மளை காப்பாற்றும். சரிங்களா? அது இறைவனும் நம்ம குருநாதரும் நம்மளோட ஆன்மாவும் தான். சரிங்களா? உலகத்துலேருந்து நமக்கு பாதுகாப்பே கிடையாது. உங்களை நீங்கள் பாதுகாத்துனா தான் உண்டு. ஒவ்வொரு ஆன்மீகவாதியும் தனித்தனி தாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வாழ்க்கையை அனுபவிக்க தான் சம்மந்துக்கிறான். ஆடு மாடு மாதிரி கூட்டமாக ஒரு பட்டியலில் அடைவிச்செல்லாம் முடியாது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை பிரயோஜனம் இல்லாத வாழ்க்கை. சுயத்தில் நிற்கணும் சாமி. தன்னை தான் உணரணுன்னா நான் தனியாக நின்னால் மட்டும்தான் உணர முடியும். பசித்திரு விழித்திருன்னு ஏன் சொன்னாருன்னா, விழிப்பாக இருக்குதுன்னா நான் தனியாக இருந்தால் மட்டும்தான் என்னை நோக்கி நான் திரும்புவேன். கூட்டமாக இருக்கிறதுக்கு அந்த யானை இருக்குதே, கூட்டமாக இருக்கும் ஒழுங்காக இருக்கும். தனியாக இருந்தால் தான் மகன் அதுக்கு திமிர் பிடிச்சிரும். ஆனால் மனுஷன் அப்படி கிடையாது.